தமிழ்னு தமிழை வச்சே அரசியல் பண்ணக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. சரி, எக்ஸ் தளத்துல ஏதாவது போட்டிருக்காரான்னு போய் செக் பண்ணி பார்த்தா, ஆற்காடு ஃபேமஸ் மக்கன் பேடாவின் சுவை நாக்கிலும் மனதிலும் அகலாமல் ஒட்டி கொள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தேன். வெற்றி பெற்று மீண்டும் ஆற்காடு வரும்போது சீரக சம்பா பிரியாணியையும் ஒரு பிடி பிடித்து விடலாம் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்க மக்கன் பேடா சாப்பிட்ட கதை, ஆற்காடு பிரியாணி சாப்பிடுற கதையெல்லாம் யார் கேட்டா? தமிழக மக்களான எங்களுக்கு தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு தமிழக முதல்வரோட வாழ்த்துங்க. சரி, சின்னவராவது போட்டிருக்காரான்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவரும் ஒன்றும் போடல. ஆனா பேருக்கு பின்னாடி மட்டும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க தலைகுனிய விடாம தாங்கி பிடிக்கிறதா நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. ஆனா பாருங்க, நீங்கெல்லாம் தமிழ் வருவதுன்னு சொல்லக்கூடிய பிரதமர் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம தமிழரான துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட வீட்டுக்கு போய் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடி இருக்காரு. ஆனா அவர் தமிழ் விரோதி, நீங்கள்லாம் தமிழோட காவலர்களா?